நிறைமதி அவர்கள் ஜெபிப்பார்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே, காலை வேளையிலே நாங்கள் ஆராதித்து மாலை வேளையிலே இப்படியாக கூட்டத்தில் வந்து அமர்ந்த நீர் அளித்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சர்வலோக நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்த தேவனே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட உம்முடைய நாமத்தினாலே சொல்லப்பட்ட ஜப குறிப்புகளை நீர் அறிந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியின் பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் நீர் ஊழியம் செய்யும் பொழுது அநேகர் உம்மிடத்தில் வந்தார்களப்பா. உம்மிடத்தில் வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போனதில்லை ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் நீங்கிதான் போனார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் போனதில்லை. அதுபோல இந்த பகுதியிலே ஆதிசேஷ நகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அத்தனை பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீக்கி போட நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். வியாதியஸ்தர்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது எந்தெந்த வியாதியில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் சுகம் கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு சோதரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கப்படுவதாக என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். சர்ப்பங்களை எடுக்கும், தேள்களை மிதிக்கும், சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினால் எல்லாரும் ஏகோபித்து நம்மளுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வியாதிகளை எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கடனிலிருந்து விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, கடனோடு இருந்த சகோதரிக்கு நீர் எண்ணெய்களை காலை குடங்களை நிரப்ப சொல்லி கடனை அடைத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய கிரியை ஜனங்கள் மத்தியிலே பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரே, வாழ்விழந்து போன மக்களுக்கும் மெலிந்திருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே நீர் வாழ்வளிக்க வல்லவரப்பா. வாழ்வாதாரங்களை செழிக்க வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உயிர்ப்பிக்க வல்லவர் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். விசேஷமாக இந்த 12வது துவக்க விழாவை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சொன்ன வண்ணமாக ஆமாண்டவரே, இது துவக்கத்தின் ஆண்டு மாத்திரமல்ல, செழிப்பின் ஆண்டாக ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதத்தின் ஆண்டாக ஆண்டவரே இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். 12 என்று சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா குறைகளும் நீக்கப்பட்ட எலியாவின் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே தேவன் என்று ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் செபித்து பதில் எடுத்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த பகுதியிலும் கர்த்தர் ஒரு அசை உண்டு பண்ண போகிற கிருபைக்காக கர்த்தர் நன்றியோடு சோத்திரிப்போமா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.